அண்மை செய்தி. பாலியல் புகார்களை விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் குற்றம் புரிந்தவர்கள் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிக்க தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரையானது வைக்கப்பட்டிருக்கிறது. பாலியல் புகார் தொடர்பாக நடிகர் சங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது. பாலியல் புகார்களை விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிக்கப்படும் என்று பரிந்துரையானது செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். விவரம். வணக்கம். தற்போது தென்னிந்திய நடிகர் சங்கமானது ஒரு முக்கியமான இங்கு நடைபெற்ற அந்த கூட்டத்திற்கு பிறகு முக்கியமான ஒரு 5 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறது. பாலியல் புகார்களை விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் 5 ஆண்டுகள் திரைத்துறையில் பணியாற்ற தடை விதிக்கப்படும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்ட ரீதியான உதவிகளும் செய்து தரப்படும் என்று அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சிவபிரகாஷ், இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த தென்னிந்திய நடிகர் சங்கமானது நிறைவேற்றக்கூடிய அந்த 5 தீர்மானங்கள் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதில் பாலியல் புகார் கூறப்படக்கூடிய அந்த நடிகர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டு அதில் உண்மை இருக்கும் பட்சத்தில் அவர்களை 5 வருடங்கள் சினிமாவில் நடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரை செய்யப்படும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் மூலமாக என்று அறிவித்திருக்கின்றனர். இதன் மூலமாக தற்போது நடிகர்கள் அல்லது மற்ற கலைஞர்கள், திரைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் முன்வைக்கப்படக்கூடிய இந்த பாலியல் புகார்கள் சம்பந்தமாக விசாகா அந்த நடிகர் சங்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாகா கமிட்டியானது அதனை விசாரித்து அதில் உண்மை இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நடிகர் சங்கத்திற்கு அவர்கள் பரிந்துரைப்பார்கள். அதன் பிறகு நடிகர் சங்கத்தின் மூலமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த நடிகர்களை 5 வருடத்திற்கு நடிக்க வைக்கக்கூடாது எந்த திரைப்படத்திலும் என்று தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பரிந்துரை செய்யப்படும். அதனை தயாரிப்பாளர் சங்கம் அதனை அமல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இன்னொரு விஷயமாக இது போன்ற பாலியல் புகார் சம்பந்தமான புகார்களில் அவர்கள் நடிக்க வைக்காமல் இருப்பது மட்டுமல்லாமல் அதுபோல அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை மீது காவல்துறையில் வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கை நடத்துவதற்கு தேவையான சட்ட உதவிகளையும் சங்கம் செய்யும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இந்த புகார் நடிகர்கள் மீதும் மற்ற கலைஞர்கள் மீதும் புகார் கொடுக்கக்கூடிய வரக்கூடிய அந்த பெண்களுக்கு தேவையான சட்ட பாதுகாப்பும் அவர்களுக்கு இங்கு உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற விஷயங்களை இது போல நடிகர்கள் பற்றி அவதூறாக செய்திகளை வெளியிடக்கூடிய யூடியூப் சேனல்கள் மீது அவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளிக்கவும் யாரும் தயங்கக்கூடாது என்றும் இதன் மூலம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்படி ஒருவேளை ஏதாவது யூடியூப் சேனல் மீது புகார் அளித்தால் அதற்கான சட்ட நடவடிக்கைகளையும் சங்கம் உடனிருந்து செய்யும் என்றும் மேலும் இது போன்ற புகார்களை சங்கத்தில் நேரடியாக வந்து கூற வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த விசாகா கமிட்டியில் இருக்கக்கூடிய அந்த போன் எண் மூலம் தொடர்பு கொண்டு பேசலாம் என்றும், அது மட்டும் இல்லாமல் அதற்காக தனியாக ஒரு மெயில் ஐடியும் தற்போது கொடுத்து அந்த இமெயில் ஐடி மூலமாக மெயில் அனுப்பி தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக யாரோ ஒருவர் புகார் கொடுக்க வேண்டும், தங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாலியல் சீண்டல்கள் குறித்து புகார் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் நேரில் வந்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லாமல் தங்களது இடம் இருக்கக்கூடிய புகாரையும் அதே போல தங்களது ஆதாரங்களையும் இமெயில் மூலமாகவும் அல்லது போன் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களிடம் பேசினால் விசாகா கமிட்டியின்படி எந்த விதமான யாரிடமும் வெளியில் யாருக்கும் தெரியாத அளவிற்கு முடிந்தவரையிலும் அதனை யார் புகார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அடையாளம் வெளியில் தெரியாத அளவிற்கு தேவையான நடவடிக்கைகளை அவர்கள் எடுப்பார்கள் என்றும் உறுதிகூறுகின்றனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் இறுதியாக இது குறித்து மீடியாக்களில் வெளியில் சென்று பேச வேண்டாம், விசாகா கமிட்டியிடம் நம்பிக்கையுடன் வாருங்கள் என்றும் அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ்.